Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in our biozoology class, we have completed the first chapter, and this is second chapter, Kingdom Animalia. So, Kingdom, the first chapter, pathina complete full and full when the living organisms. Just we have seen about that only. But in case of Kingdom Animalia, we are going to deal about completely animals. So, Animalia, completely animals மட்டும் தான் நம்ம பார்ப்போம். That's why இன்ட்ரோடக்ஷன் பேஜ்லேயே வந்து உங்களோட ஸ்டார்டிங் உங்களோட புக்ஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா March 20 here they are given a bird. March 20 is celebrated as World Sparrow Day to conserve this endangered species. House sparrow, it's a normal common name is a house sparrow. நம்ம நார்மலா சொல்றது house sparrow. It is an endangered species. Actually endangered means they are going to extinct. இந்த ஸ்பேரோ நீங்க எங்க பாத்துருக்கலாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது எல்லா இடத்துலயுமே நீங்க பாத்துக்கலாம் வீட்டுக்கிட்ட எல்லாம். பட் நவ் டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி மூலமா ஈவன் மூவிஸ் கூட நீங்க பாத்துட்டு 2.0 கூட பாத்திருப்பீங்க தட் மொபைல் ரேடியேஷன். ஸோ ஒரு சர்டன் லிமிட்க்கு மேல மொபைல் ரேடியேஷன் அதிகமாகும் போது எந்த அளவுக்கு வந்து அந்த பேர்டோட அந்த சிக்னல்ஸ் ஆக்சுவலா அஃபெக்ட் பண்ணுது. பிகாஸ் சிம்பிளா லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் சாப்டர்ல கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். மைக்ரேஷன் அனிமல்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுறத பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ மைக்ரேட் ஆகும்போது ஒரு ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய ஒரு பேர்டு பர்டிகுலர் சீசன் டைம் அப்போ அங்க இருந்து இந்தியால வேடந்தாங்களுக்கு வருது. தட் எஸ்பெஷலி தமிழ்நாடு. வேடந்தாங்கல் வந்து அங்க வந்து ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சு தென் அதோட எங்கூட கூட்டிட்டு போகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த சிக்னல்ஸ் தே ஹேவ் சம் சிக்னல்ஸ். அந்த சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலா வருமே. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண டெக்னாலஜி அந்த ரேடியேஷன்ஸ்னால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தே ஜஸ்ட் கன்ஃபியூஸ்ட். இப்போ நம்மளே வந்து வேற ஒரு இடத்துல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வேற யாரும் நம்மளை கூட்டிட்டு போய் வேற இடத்துல விடும்போது we get confused. நமக்கு வீடு எந்த பக்கம் போறது நமக்கு தெரியாது. பட் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அந்த கன்ஃபியூஷன் எனக்கு இருக்காது. பட் நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் இப்போ யூஸ் பண்ற ரேடியேஷன்ஸ் கொடுக்குற ரேடியேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த லிமிட் மேல போகிறதுனால அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இட் மேக் கெட் கன்ஃபியூஸ். அண்ட் ஒன் ஆஃப் த என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் இஸ் திஸ் ஹவுஸ் ஸ்பேரோ. அண்ட் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to conserve our environment. நம்மளோட என்விரான்மெண்ட் நம்ம கன்சர்வ் பண்ணுன்றத இதுல ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வை March 20th is celebrated as a World Sparrow Day. And then the Kingdom Animalia நம்ம சொல்லும்போது starting from the first one like starting from invertebrates வந்து vertebrates வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ஸோ பட் அதுக்கு பிஃபோர் நம்ம வந்து நிறைய திங்ஸ் பத்தி நம்ம வந்து ஆக்சுவலா டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் பாத்தீங்கன்னா வாட் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வாட் இஸ் வெர்டிபிரேட்ஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். And Kingdom Animalia comprises millions of animal species, and studying them without a basic classifying may lead to confusion. Because இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ஸ்ல வந்து how animals are classified அப்படின்ற ஒரு அவுட்லுக் பார்த்தோம். அந்த கிளாசிபிகேஷன்ல கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷிஸ் இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துட்டோம். அதுல வரக்கூடிய அந்த 5 கிங்டம்ல வரக்கூடிய ஒரு கிங்டம் ஒரு டாப் மோஸ்ட் கிங்டம் தான் அனிமேலியா. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ரைசஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல் ஸ்பீஷிஸ். எஸ் அஃப்கோர்ஸ் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் அனிமல் ஸ்பீஷிஸ். And studying them without basic classification may lead to confusion. Because அதோட கிளாசிபிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்காம கண்டிப்பா வந்து நம்ம அது டைரக்டா நம்ம வந்து கிங்டம் அனிமேலியாக்குள்ள என்டர் ஆனோம்னா ஷோரா we may lead to confusion. That's why we studied about the classification in the first chapter. And classification is very essential for identification, naming, and assigning a systematic position to the newly discovered species. So நம்ம நிறைய பேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். பட் அந்த பேர்ட்ஸோட நேம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நம்ம நினைச்சிருப்போம் நியூலி ஸ்பீஷிஸ், பட் இட்ஸ் நாட் த நியூலி ஒன், இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டட். பட் நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணனால நமக்கு என்ன ஒரு யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்ம நேமிங் கொடுக்க முடியும். அதே நேரத்துல வந்து சிஸ்டமேட்டிக் பொசிஷன்ல எந்த பொசிஷன்ல அதை வந்து அசைன் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீஷிஸ்னா அதையும் நம்ம என்லிஸ்ட் பண்ணுவோம். நியூலி டிஸ்கவர்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு என்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் த லாஸ்ட் லைக் 2 months பிஃபோர் வந்து பாண்டிச்சேரியில ஒரு நியூ ஸ்பீஷிஸ் ஆஃப்
ஒரு கிராப் ஒன்று கிடைச்சது. இட்ஸ் நியூலி ஸ்பீஷிஸ். அது நம்ம இந்தியாவில் ரெக்கார்ட் யாருமே பண்ணதில்லை. ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக பண்ணியிருந்தாங்க, ஒரு பிஹெச் ஸ்காலர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷிஸ் வந்து புதுசாக டிஸ்கவர் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ. So animal kingdom is classified mainly based on the closely resembling characteristics features. So animal kingdom நம்ம சொல்லும்போது எதை நம்ம மெயினா சொல்ல பாத்தீங்கன்னா closely resembling. இப்போ ரெண்டு இது நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல closely resembling characters வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். So that is also one of the important features in animals. And then kingdom Animalia is characterized of eukaryotic, multicellular and heterotrophic organism. So, kandipa, because animals la நம்ம காமனா நம்ம சொல்லும்போது animals it may be autotrophs or heterotrophs, carnivorous, like but animals நம்ம autotrophs நம்ம வராது, பிளான்ட்ஸ்ல நம்ம சொன்னோம், ஈவன் பாக்டீரியாஸ்ல கூட இருந்திருக்கு. பட் அனிமல்ஸ்ல வரும்போது it might be a herbivorous, carnivorous or omnivorous, இந்த மாதிரி தான் நம்ம ஆக்சுவலா நம்ம சொல்லுவோம். பட் அதுல வந்து நம்ம we are always heterotrophs because we always depend on other organisms for food. ஃபுட்டுக்காக நம்ம கண்டிப்பா மற்ற ஆர்கனிசம் டிபெண்ட் பண்ணிருக்கோம். we can't synthesize our own food. ஸோ அதுல நான் என்ன கொடுத்துருவாங்க, eukaryotes. u means true, karyo means nucleus. இத பல தடவை நான் சொல்லியிருக்கேன். So that is a true nucleus உள்ள அனிமல் தான் eukaryote நம்ம சொல்லுவோம். And multicellular, multi means many, multi means many, cellular means cells. And they include 35 phyla. பட் மேஜரா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 தான். அந்த 11லயும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது மேக்ஸிமம் 8 தான். And 35 phyla, of which 11 are considered as a major phyla. And almost 99% of animals are invertebrates, especially இது முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். இதுல வந்து 99% வந்து அனிமல்ஸ் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். வாட் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வாட் இஸ் இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெர்டிபிரேட்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல ஏபயோட்டோ அப்படின்னு ஒரு வேர்டு பார்த்தோம். ஏபயோட்டோ மீன்ஸ் இட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஒரு வேர்டுக்கு முன்னாடி இன் அப்படின்னு வந்தாலுமே தட் இஸ் ஆப்சன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித்வுட் பேக் போன். வெர்டிபிரேட்ஸ்க்கும் இன்வெர்டிபிரேட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெர்டிபிரேட்ஸ் இருக்கிறது பேக் போன் உள்ளதான் இருக்கும். பேக் போன் நம்ம சொல்லலாம், இல்லைன்னா பேக் போன்ன்றத காமனா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஐ மீன் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேக் போன் தான் சொல்லுவாங்க. பட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா பீங் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெர்டிபிரல் காலம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வெர்டிபிரல் காலம் தான் வெர்டிபிரேட்ஸோட மெயின் கேரக்டர். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது த ஆப்சன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம், அதான் இன் அப்படின்றது தனியா நம்ம கொடுத்துருக்கோம். இன் மீன்ஸ் தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம். அனிமல்ஸ் வித்வுட் பேக் போன், தட் இஸ் காமனா கொடுத்துருக்காங்க. And the remaining represents the vertebrates or animals with backbone. So that comes under vertebrates. And then basis of a classification. எதை வந்து பேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the multicellular organisms are structurally and functionally different, but yet they possess certain common fundamental features. மல்டிசெல் ஆர்கனிசம் நம்ம சொல்லும் போது ஒரு நமக்கு தெரிஞ்ச ஆர்கனிசம் மட்டுமே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஃபிஷஸ் நான் சொல்றேன், ஃப்ராக் இருக்கு, லிசார்ட் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, அண்ட் மேமல்ஸ்ல வந்து ஒரு கவ் ஆர் ஈவன் ஹியூமன் கூட எடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் அப்சர்வ் த கேரக்டர்ஸ். இதுல இருக்க கேரக்டர்ஸ் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து வேற வேற இடத்தோட ஹேபிட்டட்ஸ். ஒன்னு வாட்டர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா they can live both on water and lizard is the land and birds is the tree and human is the land. So each and every habitats are changed, but சில characters ஒத்து போகும். Like we are all heterotrophs, we are all always heterotrophs and we always depend on other organism. தென் இன்னும் சில விஷயங்கள் எல்லாமே ஒத்து போகும். அதுதான் இங்க கொடுக்குறாங்க. என்ன வந்து சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, the arrangements of cell layers. So cell layers is a very important term. All multicellular organisms are made up of cells. அதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. பட் ஆனா வந்து செல் லேயர்ஸ் எப்படி இருக்குன்றது முக்கியமான ஒரு கேரக்டர். செல் லேயர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகுது, வெதர் இட்ஸ் மோனோ லேயர், சிங்கிள் லேயரா இருக்குமா, இல்ல மல்டி லேயர்ஸா இருக்குமா, இல்ல எந்த மாதிரி டைப்பான லேயர்ஸ் வந்து செல்ல வந்து இல்ல அந்த கம்ப்ளீட் ஆர்கனை வந்து கோட் பண்ணுது, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். வாட் இஸ் த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னும் போது, த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல மொத்தம் வந்து 4 டைப்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த செல்லுலார் லெவல்,
and second one is the tissue level, and third one is the organ, and fourth one is the organ system. The ultimate leads to organism. அதுதான் வந்து ஒரு organism லீட் பண்ணும். And the nature of coelom. So coelom பத்தி இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்ம பார்ப்போம். I just don't want to discuss now. And the presence or absence of segmentation. Presence or absence of segmentation. Then notochord. Segmentation அப்படின்னு சொல்லும்போது you can easily நம்ம எந்த அனிமல்ஸ் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த்வார்ம் நீங்க பாத்துருக்கலாம். உங்களோட புக்ஸ்ல எர்த்வார்ம் ஓல்டு புக்ஸ்ல இருந்திருக்கு. பட் முன்னாடி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எர்த்வார்ம்ல நீங்க மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா it can observe the segments in their body. அதோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்ஸ் ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மூவ் பண்ணும். That is a segment. And notochord and the organization of the organ system. Notochord பாத்தீங்கன்னா it's a primitive organ to the vertebral column. ஒரு vertebral column ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் notochord. அதாவது vertebral columnல இருக்கிற பிளேஸ்ல இந்த notochord முன்னாடி இருக்கும். தென் அந்த notochord வந்து vertebral column ரீப்ளேஸ் பண்ணிடும். vertebral column இந்த notochord பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அந்த பிளேஸ்ல vertebral column ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்துடும். And next the last one is organization of the organ system. ஒரு organ system எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றதும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. So this is the basis of classification. And then the level of organization. Before enter into the level of organization, I just show this slide because இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து புரியும். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எதை வந்து பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். And here you can see this a complete ஒரு diagrammatic representation இருக்கு. And this one is a cell. We know that each and every living organism is form of cell or is made up of cells. ஒரு லிவிங் ஆர்கனிசமே செல்ஸால தான் உருவானதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லு மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த செல்ஸ் இப்போ நம்ம I mean starting from our small class we used to study like this. Cells first one form ஆகும், then cell together to form tissues, and tissue together to form organ, and then organ together to form organ system, and the next one the organ system எல்லாமே join பண்ணி தான் ஒரு organism அப்படின்றது ஃபார்ம் ஆகும். So this is the common pathway for cell formation or the formation of a living organism நமக்கு தெரியும். So the picture ஒரு pictorial representation நான் present பண்ணிருக்கேன். So this is a cell and you can see the next picture is a tissue. Tissueனா ஒண்ணுமே இல்ல, ஒரு சதை. கையில சின்னதா இருக்க சதையை நம்ம எடுத்து பார்த்தா இப்படிதான் இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு ஃபேஸ்ல இருக்க ஸ்கின் நீங்க எடுத்தாலுமே, இல்லைன்னா வந்து that's a ஸ்கின்ன்றது என்ன, இட்ஸ் மேட் அப் ஆஃப் மெனி செல்ஸ். நீங்க உங்களோட கையில இருக்கக்கூடிய ஒரு சின்னதா வந்து லைட்டா பிஞ்ச் பண்ண ஒரு ஸ்கின்னை வந்து பிஞ்ச் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பிஞ்ச் பண்ண ஸ்கின்ஸ்ல மட்டுமே வந்து நியர்லி thousands and thousands of cells இருக்கும். ஜஸ்ட் இமேஜின். பிகாஸ் நம்ம பாடி வந்து ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் trillions of cells. not million, not billion, it's just a trillion. So ட்ரில்லியன்றது அதை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு சின்னதா ஒரு ஸ்கின்னை வந்து பிஞ்ச் பண்ணாலே நமக்கு thousands of cells இருக்குன்னா ஜஸ்ட் இமேஜின் அப்ப நம்ம பாடியில எவ்வளவு செல்ஸ் இருக்கும் அப்படின்றது. At the same time we can't see a single cell through our naked eye. நம்ம சாதாரண கண்ணால கண்டிப்பா ஒரு செல்லை பார்க்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஸோ அதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க இங்க. இப்போ இதுல இந்த பிக்சர்ல உங்களுக்கு பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அண்ட் ஹியர் யூ கேன் see ஒரு சிங்கிள் செல் மட்டும் தான் வந்து இதுல வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. திஸ் சிங்கிள் செல் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ கேன் see that this one is a tissue. ஸோ அதுவும் டிஷ்யூ எப்படி ஃபார்ம் ஆகணும்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான செல்ஸ் தான் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும். லைக் எபிதீலியல் செல்ஸ் ஒரே மாதிரியான எபிதீலியல் செல்ஸ் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணலாம். இல்ல ஸ்குவாமஸ் எபிதீலியல் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியான இதை ஃபார்ம் பண்ணலாம். ஒரு மசில் செல் எல்லாமே சேர்ந்து ஒரு மசிலை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு விதமான செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும். அப்படி டிஷ்யூ ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அது கோஆர்டினேட்டட் மேனர்ல இருக்கும். கோஆர்டினேட் மேனர் மீன்ஸ் இப்போ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் given some examples to this area. So you can see this area. So இங்க இருக்கிற cell, then this next cell, the next cell, and the next cell, the next cell. So you can observe these cells
அதாவது பக்கத்துல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கு பக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா they are all connected in a like glue போட்டு பேஸ்ட் பண்ண மாதிரி நல்லா ஃபிட்டா இருக்கும் because they are all a single type of cell. ஒரே மாதிரியான செல்ஸ் இது எல்லாமே. ஸோ அதனால ஒரே மாதிரியான செல்ஸ் சேர்ந்து தான் ஒரு டிஷ்யூஸா ஃபார்ம் பண்ணும். தென் லைக்வைஸ் ஒரே மாதிரியான டிஷ்யூஸ் சேர்ந்து தான் ஒரு ஆர்கனையும் ஃபார்ம் பண்ணும். ஒரே மாதிரியான டிஷ்யூஸ் சேர்ந்து தான் ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். இட் மே பி எனி ஆர்கன், லைக் ஒரு ஹார்ட்டா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், லிவரா இருக்கலாம், ஒரு ஸ்டொமக் ஆர் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இட் மே பி எனி ஆர்கன் இன் அவர் பாடி. நம்ம பாடியில இருக்கக்கூடிய எந்த ஆர்கன் இருந்தாலும் இருக்கலாம். அப்ப எந்த ஆர்கன் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஆர்கன் ஒரே மாதிரி டிஷ்யூஸால தான் ஆனதா இருக்கும். அண்ட் here I have given example is the stomach. So stomach ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கிறேன். And then next one is the organ system. In organ system இதுல வந்து conditions கிடையாது. பிகாஸ் ஆர்கன் சிஸ்டம் நம்ம சொல்லும் போதே அதோட மீனிங் அதுலயே இருக்கு. நிறைய ஆர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம ஆர்கன் சிஸ்டம் நம்ம சொல்லுவோம். சரி, வீட்டுல லேப்டாப்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து லேப்டாப் தான் நம்ம சொல்லுவோம், அதை நம்ம சிஸ்டம்னு சொல்ல மாட்டோம். பட் இன்கேஸ் உங்க வீட்டுல வந்து கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்ம வந்து சிஸ்டம்னு கூட சொல்லலாம். எதுக்காக நம்ம அது சிஸ்டம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் சோ மெனி பார்ட்ஸ். கம்ப்யூட்டர்ல மானிட்டர் இருக்கும், கீபோர்டு இருக்கும், மவுஸ் இருக்கும், சிபியு இருக்கும், பேட்டரி இருக்கும், தென் we do have like so many things in the system. ஸோ அதுல நிறைய அந்த அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துதான் நம்ம வந்து வீட்டுல சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் கம்ப்யூட்டர். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆர்கன் சிஸ்டம் நம்ம பாடியில நிறையவே இருக்கு. லைக் டைஜஸ்ட் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், லிம்ஃபாய்ட் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம். ஸோ தெர் ஆர் சோ மெனி சிஸ்டம்ஸ் இன் அவர் பாடி. ஒவ்வொரு சிஸ்டமுமே கண்டிப்பா வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா இட் நீட்ஸ் அட்லீஸ்ட் மோர் தென் ஒன் ஆர்கன். ஒரு ஆர்கன் சிஸ்டம்னு இந்த இடத்துல வந்துட்டாலே அதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா more than one organ. Sorry, more organs அந்த இடத்துல கண்டிப்பா யூஸ் ஆகும். அதான் ஆக்சுவலா அந்த சிஸ்டமோட மீனிங். ஹியர் ஐ ஹாவ் given example is the digest system. இது நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல ஹியூமன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பேன். ஹியர் ஐ ஹாவ் given some organism system. See here, the digest systemல it starts with the mouth and it end with the anus. So இது ரொம்ப கிளியரா அழகா கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இது மவுத்தோட ரீஜன், இது ஏனஸோட ரீஜன். அதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா the mouth region, the pharynx, larynx, esophagus, stomach, liver, kidney, small intestine, large intestine, etc. etc. The last is the anus. So this is the example for organ system. And at last leads to organism. So ஒரு செல் ஒரு டிஷ்யூ ஃபார்ம் ஆச்சு, தென் ஒரு டிஷ்யூ ஒரு ஆர்கன் லெவல், அண்ட் ஒரு ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஸோ நிறைய ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே ஜாயின் பண்ணி தான் ஜாயின் டுகெதர், மெனி ஆர்கன் சிஸ்டம் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அட் லாஸ்ட் ஆர்கனிசம். அதுதான் ஒரு ஆர்கனிசமை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹியர் த எக்ஸாம்பிள் இஸ் த ராட். ஒரு ராட் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். ஸோ ராட்டோட பாடியில there are so many systems in the animal body. Now we can go for the level of organization. See, the level of organization, all members of kingdom Animalia are metazoans. Meta means multi narthum, zoa means animal. So multicellular animals are metazoans அப்படின்னு நம்ம சொல்லுவோம். protozoans-னா pro means first. So single cell organism or first form ஆன organism protozoans நம்ம சொல்லுவோம். And exhibit different patterns of cellular organization. And exhibit different patterns of cellular organization. Just now we have seen that because எவல்யூஷன் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்க்கும்போது எவல்யூஷன் பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆர்கனிசம் எவால்வ் ஆகும்போது the first organism ஃபார்ம் ஆனது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் செல் தான். that is சிங்கிள் செல் தான் ஃபர்ஸ்ட் ஆரிஜின் ஆகுது. அந்த சிங்கிள் செல் ஆரிஜின் ஆகும்போது அந்த பாடியில வந்து நம்ம பாடியில இருக்கக்கூடிய அவ்வளவு ஆர்கன்ஸும் அதுல கிடையாது. பிகாஸ் they are very simple. பட் நம்ம பாடியில ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய அவ்வளவு ஃபங்க்ஷன்ஸுமே அதுலயும் வந்து இருந்தது. So this is a single cell. This single cell
எவால்வ் ஆனதுக்கு அப்புறமா தான் எவல்யூஷன் நடந்து நடந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஷனா சேஞ்சஸ் நடந்து நடந்து அட் லாஸ்ட் வி கெட் த மல்டி செல்லுலார் ஆர்கனிசம். ஸோ மல்டி செல்லுலார்ன்றது கிடைக்குது. தென் த செல்ஸ் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன்ஸ் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஒரு செல்லோட பேட்டர்ன்ஸ்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் சிங்கிள் செல்ல செல்லார் லெவல்ல மட்டும்தான் இருக்கும். மல்டி செல்ல அதே மாதிரி லெவல்ஸ் மாறும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லயுமே அதோட ஒவ்வொரு ஆர்கனிசம்லயும் அதோட பேட்டர்ன்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். And the cells of the metazoans are not capable of independent existence and exhibit division of labor. ஸோ மெட்டாசோவன்ஸ்க்கு இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா இது நான் எக்ஸாம்பிளா வந்து மெட்டாசோவன் வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் தட் வி ஷுட் நீட் டு நோ அபவுட் த புரோட்டோசோவன்ஸ். புரோட்டோசோவன்ஸ்ல நிறைய செல்ஸ் ஆக்சுவலா இருந்தாலுமே பட் தர் இஸ் நோ கோஆர்டினேட் பிட்வீன் தெம். அதுக்கான எக்ஸாம்பிள் நான் ஸ்பாஞ்சஸ் நான் சொல்றேன். மெட்டாசோவன்ஸ்ல எந்த ஒரு செல்லுமே ஆக்சுவலா வந்து இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது. Just let me show the next picture. Here you can see this. Here you can see this pictorial representation. So இதுதான் வந்து நான் உங்களுக்கு காட்டும்போது சொன்ன எக்ஸாம்பிள். இது எல்லாமே செல்ஸ் தான். பட் எப்படிப்பட்ட செல்ஸ்னா ஒரே மாதிரியான செல்ஸ் தான் ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணணும் நம்ம சொன்னோம். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம கொடுக்கறது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான செல்ஸ் தான் ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த செல்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த டிஷ்யூஸ்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகாது இருக்காது. பிகாஸ் there should be some coordinated. there should be இந்த இடத்துல இண்டிபெண்டன்சின்றது கிடையாது. நான் தனியா இருந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு செல்லுமே சொல்ல முடியாது. பிகாஸ் in our body each and every cell should coordinate so that ஒரு சிங்கிள் ஆர்கனிசம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா அந்த இடத்துல கம்ப்ளீஷன் அப்படின்றது இருக்காது. And the next one, அதான் கொடுத்துருக்காங்க எக்ஸிபிட் டிவிஷன் ஆஃப் லேபர். பட் அட் த சேம் டைம் ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாடியை நம்ம எடுத்து சொல்லும் போது ஸ்டொமக்கோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஃபுட்டை வந்து பிரிக்கிற வேலை ஃபுட்டு ஸ்டொமக்கோட அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணதுக்கு ஜூசஸ்ல எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா லிவர், பேன்க்ரியாஸ், தென் ஸ்டொமக்லயும் HCl இருக்கும். ஸோ இது எல்லாமே அதோட வேலையா இருக்கும். அண்ட் கமிங் டு த ஸ்மால் இன்டெஸ்டினோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை கொண்டு போயிட்டு நம்ம பாடியில சர்க்குலேட் பண்ணி எனர்ஜியா கொடுக்கணுன்றது அதோட வேலை. லார்ஜ் இன்டெஸ்டினோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் டேக் அவே த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் அவர் பாடி. எக்ஸ்கிரீஷன் பண்றது அதோட வேலை. ஸோ இதே மாதிரி நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்கும். நாட் ஒன்லி அவர் ஆர்கன், இன் கேஸ் ஈவன் செல்ஸ் ஆல்சோ. இப்போ WBC செல் நீங்க எடுத்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் த ஃபைட்டிங் வித் ஆன்டிஜன். ஒரு பேத்தஜன் கூட அது வந்து ஃபைட் போடுறது அதோட கேரக்டரா இருக்கும். இப்போ அதே மாதிரி RBC எடுத்தீங்கன்னா தே கேரி த ஆக்சிஜன். தென் ஈவன் மசில்ஸ் எடுத்தீங்கன்னா they just extend and contract the cell, and at the same time even if you take like nerves எடுத்தீங்கன்னா they produce electric signals அது வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கும். So here also each and every cell having the some division of labor. Among the metazoans, cells may be functionally isolated or similar kind of cells may be grouped together to form tissue. இது நம்ம சொன்னதுதான். So cells may be grouped. See here, cells may be grouped together to form tissues, organ and organ system. So இது நம்ம next slideல explain பண்ணியாச்சு. So we just go for the next one. The first one is the cellular level of organization. Though this is the very first level, cellular level of organization. In cellular level of organization, it is seen in sponges. Before that, actually I have to show you something. So in this slide I have show some basic
some basic important characters of animal kingdom. So idhula characters அப்படின்னு சொல்றதை விட it comprises into two branches. Animalia kingdom, Animalia is cleaved into two branches, like the first one is invertebrates and second one is the vertebrates. So இது ஆக்சுவலா வந்து ரெண்டு தான் நம்ம பிரிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதுல வந்து நம்ம வந்து பிகாஸ் உங்களோட புக்ஸ்ல இது வந்து கொடுக்கல, ஐ ஜஸ்ட் ஆடட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளியர், ப்ளீஸ் லிசன் கிளியர்லி. invertebrates and invertebrates ரெண்டு நம்ம பிரியுது. we just see a few characters before that. இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, invertebrates அப்படின்றது absence of backbone is the presence of backbone, and we know that those things. And but invertebrates அப்படின்னு நம்ம சொல்லும்போது எந்தெந்த phylum, these are the phylum actually. So these are the phylum. Last chapter la we just see about what is phylum. We just don't understand, just go to the take your book and go to the phylum. So these are the very important phylum in the invertebrates. The first one is the protozoa, and second one is the porifera, and third one is the coelenterata, then ctenophora, platyhelminthes, aschelminthes, annelida, arthropoda, mollusca, and echinodermata. So these are the phylum includes in invertebrates phylum. So the protozoa, அதோட மீனிங்ல ஆக்சுவலா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. Pro means first, zoa means animal, pori means sponges. So porifera, spongesனா ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டா, ரொம்பவே வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸான ஒரு அனிமல், லைக் அமீபா மாதிரி இருக்கும், பட் சாஃப்டா இருக்காது, அது ரொம்ப ஹார்டா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட்னாலையும் பிளஸ் சிலிசிக் ஆசிட் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ்னால ரொம்ப ஹார்டா இருக்கும், கல்லு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஃபெரா மீன்ஸ் பியரிங், அண்ட் சிலின்ட்ரேட்டா பாத்தீங்கன்னா சீல் மீன்ஸ் சீலோம், என்டிரோ மீன்ஸ் கட், ஜியூடி கட். ஸோ டீனோஃபோரா மீன்ஸ், டீனோ மீன்ஸ் கோம், நம்ம தலை வர சீப்பு இருக்கு, சீப்பு தான் நம்ம கோம் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த அனிமலுக்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதனாலதான் இதோட பேர் வந்து டீனோ மீன்ஸ் கோம், ஃபோரா மீன்ஸ் பியரிங், ஸோ டீனோஃபோரா. The next one is the platyhelminthes. Platy means flat, helminth எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அதோட மீனிங் வந்து worms னு அர்த்தம். So platy means flat, helminth means worms, and aschelminthes, aschel means round worms, or helminth means once again worm, round worms, bag worm, acorn worm. So இதுக்கு வந்து இன்னொரு ஒரு நேம் இருந்தது, அது என்னன்னு பாத்தீங்கன்னா nementhal minthus அப்படின்னு சொல்லி இருக்கும். சில புக்ஸ்ல நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா it is otherwise called as a nementhal minthus. It is an old name. And the next one is the annelida. Annelida means segmented worms, like earthworm, nereis, the pura, இதெல்லாமே actually annelidsல வரக்கூடியது. Arthropods பாத்தீங்கன்னா arthro means joint, jointனா சேர்ந்து இருக்கிறது, joint. And poda means legs. poda மட்டும் கிடையாது, ஈவன் pus, pus எங்க படிச்சாலும் இல்லனா pde எங்க படிச்சாலுமே அதோட மீனிங் பாத்தீங்கன்னா லெக்ஸ்னு அர்த்தம், லெக் ஆர் ஃபுட்னு அர்த்தம். லைக் ஆக்டோபஸ் அப்படின்னு படிச்சிருப்போம், ஆக்டோபஸ்னா என்ன தெரியும் நமக்கு, இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரியேச்சர் இன் த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அனிமல். பீட், மில்லிபீட், சென்டிபீட் படிச்சிருப்போம், தட் இஸ் 100 legged animal or 1000 legged animal. இது அதோட மீனிங். And the next one is the mollusca. Mollusca பாத்தீங்கன்னா இட்ஸ் a soft bodied animal. பாடி ரொம்ப சாஃப்டா இருக்கும், பட் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தே ஆர் ஹேவிங் அவுட்டர் ஷெல். கண்டிப்பா ஷெல்லுன்றது இருக்கும், லைக் ஸ்னெயில் மாதிரி சொல்லலாம், இல்லைன்னா வந்து இந்த பியர்ல் பார்த்திருப்பீங்க, ஆயிஸ்டர் பார்த்திருப்பீங்க. ஆயிஸ்டர்ல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு அனிமல் இருக்கும், மேலேயும் கீழேயும் ஒரு ஷெல் ஒன்று கவர் ஆகும், தட் இஸ் த மொலஸ்கா. அண்ட் கேஸ்ட்ரோபோட்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ். தென் சங்குல இருக்க அனிமல்ஸ் எல்லாமே இதுலயே வரும், மொலஸ்கால வரும். And the last one invertebrates, invertebrates என்னன்னு பாத்தீங்கன்னா echinodermata. Echino means skin, so echino means skin, derma means echino means spine, echino means spine. ஒரு முள்ளு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர். derma means skin. so eta means group. ஏட்டான் எந்த இடத்துல படிக்கிறீங்களோ அதோட மீனிங் வந்து குரூப்னு அர்த்தம். சோ இந்த இருக்க அனிமல்ஸ்ல அதோட ஸ்கின்னுக்கு மேல ஒரு முள்ளு மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், அதனாலதான் அந்த குரூப்புக்கு மொத்தமா பேரே என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கினோடெர்மேட்டா. அண்ட் தென் just a minute.
And then vertebrates, we know that. So it is classified into 5 types like fishes, amphibian, reptiles, aves, mammals. இது apes கிடையாது, aves, and this is called apes. இதை நம்ம pronounce பண்றது apes தான் pronounce பண்ணும், but this is pronounced, it should be pronounced as a aves. So fishes deals about fishes, amphibian தெரியும், reptiles தெரியும், aves and mammals. So these comes under in this vertebrates. And here with I conclude, I just stop here. Class இந்த இடத்துல நான் stop பண்றேன். We will continue in the next session. Just go to the, this is the link one, and after finishing this, just go to the link 2 for further understanding. அதுக்கடுத்து ஒரு continue classesலாம் அதுல இருக்கும். Just go and see that. And after that, please continue, please finish your assignment also. Students, thank you.